ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதியில் இலவச தரிசனத்துக்குண்டான டோக்கன் வாங்கணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் டெய்லியும் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. கோவிந்தராஜசாமி சோல்ட்ரிலையும் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அதற்கடுத்து ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் ஆதார் இல்லை ஜெராக்ஸ் காமிச்சு க்யூவில் நின்று 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே நம்ம க்யூவில் நின்று டோக்கன் வாங்கிக்கணும். ஒரு தடவை டோக்கன் வாங்கிட்டு மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அண்ட் நம்ம கிட்ட வேறு எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த டோக்கன் நம்ம வாங்கிக்கலாம். கீழ்த்திருப்பதியில் வாங்க போகிறப்போ எந்த இடத்துல கம்மியாக கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கூட்டம் இருக்கிற டைமில் 3 இடங்களுமே கூட்டமாக தான் இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். கூட்டம் இல்லை அப்படின்னா 3 இடங்களையுமே கூட்டம் இருக்காது. அடுத்து ஒரு நாளைக்கு கீழ்த்திருப்பதியில் கோட்டா ஒரு 10,000 போல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தீந்துருச்சு அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் போனால் கிடைக்குமா, இல்லை பூதேவி காம்ப்ளெக்ஸில் தீந்துருச்சுன்னா விஷ்ணு நிவாசத்தில் போனால் கிடைக்குமானா அப்படிலாம் கிடையாது. எண்ணிக்கை பொறுத்த மட்டிலும் 3 இடங்களுக்கும் சேர்ந்தாப்பில் தான் எண்ணுவாங்க. கொடுக்கறது தான் இந்த 3 இடங்களும் வேறு வேறு. ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 500 டோக்கன் விஷ்ணு நிவாசத்தில் தீந்துருச்சு, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ஒரு 500 டோக்கன்ஸ் தீந்துருச்சு, மறுபடியும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு 500 டோக்கன்ஸ் தீந்துருச்சு அப்படின்னா 1500 டோக்கன்ஸ் போக மீதி 8500 டோக்கன்ஸ் தான் பொதுவாக காமிக்கும். 3 இடங்களையும் தீர ஒரே எண்ணிக்கையாக தான் எடுத்துக்கிட்டு குறைச்சிப்பாங்க. ஸோ இந்த 3 இடங்களில் ஒரு இடத்துல தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் கீழ்த்திருப்பதியில் நீங்கள் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுறப்போ டோக்கன் தீந்துருச்சு அப்படின்னா 5:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் இருக்கும் ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிறதுக்கு. அதை பிடிச்சி நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கூட நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்ரீவாரிமேட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேறு எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. இலவச தரிசனத்துக்கு உண்டான டோக்கன். நேரடி சர்வ தரிசனம் இருக்குது. திருமலாவுக்கு போய் நீங்கள் டைரக்ட் க்யூவில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டேஜில் க்யூவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க லட்டு வாங்கிக்கிறதுக்காக. சில டைம் அந்த டோக்கனில் எத்தனை மணிக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு பற்றினு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெளியில் வந்துட்டு கூட ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக நீங்கள் மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அது க்யூ உள்ளே கொடுக்குற டோக்கன். டைரக்ட் சர்வ தரிசனத்துக்கு டோக்கன் கொடுப்பாங்க. இந்த கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இலவச தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த டோக்கனில் உங்களுக்கு டைம் போட்டிருப்பாங்க. அந்த டைமை ஒட்டி நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட் கிடைக்கிறப்போ பொதுவாகவே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். காலைக்கு உண்டான 3 மணி ஸ்லாட்டோ 4 மணி ஸ்லாட்டோ 5 மணி ஸ்லாட்டோ அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு அப்படின்னா மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக 2 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். ஜென்ரலாகவே ஒரு 4 to 5 மணி நேரம் ஆகும். ரேர்லி இப்போ 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் 2 மணி நேரம் தான் ஆச்சு அதில் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி கூட்டம் இல்லாதப்போ 2 ஹவர்ஸில் கூட பார்த்துடுற மாதிரி இருக்கும். மத்தியானம்லேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் படி தான் விடுறாங்களா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஸ்லாட் படி விடுவாங்க. சில டைம் ஸ்லாட் பார்க்காமையும் விடுவாங்க. அது அப்பப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து, க்ரௌடு பொறுத்து தான் அந்த ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஏடிஜிஹெச் சர்க்கிள்னு சொல்லிட்டு இருக்குது திருமலாவில். மலைக்கு போய் நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா டோக்கன் தரிசனம் பாயிண்ட்டுன்னு சொன்னால் அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்க இந்த டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அப்படின்னா ஏறி ரீச் ஆன இடத்துக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆப்போசிட்டில் அப்படி லெஃப்ட் சைடு நடந்தீங்கனாலே உங்களுக்கு க்யூ வந்துடும். நடந்து போகிறவங்களுக்கு டிக்கெட் இருந்தால் தான் நடக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. டிக்கெட்டே இல்லாமல் கூட நம்ம நடந்து போகலாம். அலிப்பேரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அதுக்கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸில் இப்போ இல்லை இந்த சொன்ன 4 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். இப்போ ரீசன்ட் டேஸில் வியாழக்கிழமைக்குண்டான டோக்கன்ஸ் காலையில் 4 மணிக்கு முன்னாடியே தீந்துருது. ஸோ நீங்கள் வியாழக்கிழமைகளில் டோக்கன் வாங்கிட்டு அன்றைக்கே சுவாமி தரிசனமும் பார்த்துடணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா முன்னாடி புதன்கிழமை நைட்டு 11-12 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டே நமக்கு கிடைச்சிரும். ஸோ தட் நீங்கள் வியாழக்கிழமையை சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். புதன்கிழமை நைட் ஒரு 11-12க்கோ இல்லை வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங் ஒரு 1 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டோக்கன் கிடைக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் நாள் நைட்டு 11-12 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறது. குறிப்பாக வியாழக்கிழமைக்கு மட்டுமேனா வியாழக்கிழமைகளில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ ரீசன்ட் டேஸில் கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான், மற்ற நாட்களில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இப்போ கொஞ்சம் நாளாக கொடுக்கறது கிடையாது. அதனால் கொடுக்கவே மாட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. இப்போதைக்கு கொஞ்சம் நாளாக கொடுக்கல. ஸோ நீங்கள் வியாழக்கிழமை டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் புதன்கிழமை நைட்டு ஒரு 11-12 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷியோராக உங்களுக்கு சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனே கிடச்சிருது. அண்ட் காலையில் 4 மணிக்குள்ளாரெலாம் தீந்துருது வேறு.
சனி ஞாயிறில் கூட சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன், மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் ஓரளவுக்கு, அதாவது சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் 4 மணிக்கெலாம் தீந்துருது அப்படின்னா மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் 7-8 மணிக்கெலாம் தீந்துருது சனி ஞாயிறில். திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் அண்ட் ஈவன் வெள்ளிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் ஓரளவுக்கு 4 மணிக்கு தீந்தால் கூட மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் 10 மணிக்கும் டே டைமில் அவைலபிளாக இருக்குது, 12 மணிக்கும் அவைலபிளாக இருக்குது, சில நாட்கள் சாயந்தரம் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த நாட்களையுமே சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் வேணும் அப்படின்னா 12 மணி போலலாம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் ஷியோராக கிடைக்கும். தீந்துருச்சுன்னா மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். சனி ஞாயிறில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட சரி 12 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கூட கிடைச்சாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு 5 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட கிடைக்கும். சில டைம் ஃபுல் டே கூட அவைலபிளாக இருக்குது. சனி ஞாயிறில் மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா 3 மணி 4 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ஷியோராக கிடைக்கும். வியாழக்கிழமைகளை மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஜென்ரலாக இப்போதைக்கு வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த நாளாக இருந்தாலும் சரி 11-12 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு அலோவ் பண்ணாங்கன்னா க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனே ஷியோராக கிடைக்கும். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் லாங் க்யூவாக இருந்தாலுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறதுனால ஓரளவுக்கு ரொம்ப நம்மளை தள்ளி விடாமல் இன்னொருத்தவங்க உள்ளே பூராமல் பார்த்துக்கிறாங்க. மெயினாக அதுமாதிரி டோக்கன் வாங்க முடியுது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் டோக்கன் வாங்குறதுக்கு குறிப்பாக சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.